கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியன் டீம் சும்மா கலக்கி போட்டுட்டாங்க. போன மேட்ச்ல வாயாடா பேசுனீங்க, நாங்க யாருங்கிற காமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த டீம்னால 180 போட முடியும், குறைஞ்சபட்சம் அவ்வளவாது அடிச்சிருக்கணும்னு சொல்லி போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ஆனா இந்த வீடியோல 180 என்ன தம்பி 200 அடிக்கிறோம் பார் அப்படிங்கிற மாதிரி 230 செம்மையான ஒரு ஹியூஜ் டோட்டல். போன தடவை பண்ண மிஸ்டேக் எல்லாமே ஓவர் கம் பண்ணி வேற லெவல்ல கம்பேக் கொடுத்திருக்காங்க இந்தியா. கம்பேக் இந்தியாங்கிறதுல மாற்றமே கிடையாது. மேட்ச்ல எங்க ஜெயிச்சாங்க, என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, இந்த இந்தியன் டீம் 2 வருஷத்துக்கு அப்புறம் உலக கோப்பை அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பதிலடி எல்லாருக்குமே கொடுத்தாங்கன்னு சொல்லணும். ஸோ நான் கூட லைட்டா கிரிட்டிசைஸ் பண்ணி தான் போன வீடியோ அப்படிங்கிறது போட்டிருந்தேன். பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரு மேட்சை வச்சு இட போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யங் இந்தியன் டீமோடைய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த மேட்சும் சுப்மன் கில் ஆரம்பத்தில் அவுட் ஆயிட்டாருங்க. ஸோ அவருக்கு ஏதோ லைட்டா டச்சில் இல்லாத மாதிரியே இருந்துட்டு இருக்கு. எனக்கு கிரிக்கெட் விளையாண்டி லாங் அகோ அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. ஸோ ஐபிஎல்க்கு அப்புறம் ஐபிஎல்லே ஓரளவுக்கு சொதப்பினதை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பேட்டிங் அப்படிங்கிறது பெருசாக வரல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் பக்கம் ஒரு சாலிடாக கேப் எடுத்திருக்காரு. ஸோ தொடர்ந்து இந்த தடவை விளையாடும் போது ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ மற்றபடி அபிஷேக் சர்மா போன மேட்ச்ல டக் அவுட் ஆனேன், அதுக்குன்னு இந்த மேட்ச்லேயே டக் அவுட் ஆவேன்னு நினைச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரானியான இன்னிங்ஸ் 33 பால்ல 50 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் கியரை சேஞ்ச் பண்ணாரு. இந்த அபிஷேக் சர்மாவை எஸ்ஆர்எச்ல நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பார்த்தோம்னு சொல்லணும். அடுத்த 13 பால்ல 50 ரன். ஸோ ஆக மொத்தம் ஸோ கிட்டத்தட்ட 45 அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயே 45 பால் சம்திங் என்னமோ பிடிச்சி அந்த 100 அப்படிங்கிறத வந்துட்டு ஈஸியாக பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாரு. 47 பால்ல சதமும் அடிச்சு அடுத்த பாலே அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க. ஆனால் அந்த சதம் அடிச்ச டெக்னிக் தான் வேற லெவல். 3மே ஹேட்ரிக் 6 அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. பேக் டு பேக் சும்மா பறக்குது ஒரு பேட்ல இருந்து. ரீசன்ட் டைம்ல யுவராஜ் சிங் சொல்லியிருந்தாங்க, அந்த பையன் என்னமோ என்ன ஐடல்னு சொல்லிட்டு இருக்கான், ஆனால் அவங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, இந்தியன் டீமுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா கலக்கும் அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் சிங் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி குரு சிஷியன் பாண்டிங் வேற லெவல். அவரை பார்த்த மாதிரியே இருந்துச்சுங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்த யுவராஜ் சிங் அப்படின்னு சொல்றதை விட ஒரு அபிஷேக் சர்மாவா உருவாகுவாரு அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ அடுத்ததான் நம்ம வைஸ் கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட், அவரை பத்தி பேசாம இருந்தா எப்படிங்க. அவரும் இதே மாதிரி தான் ஸ்லோ ஸ்டார்ட் அப்படிங்கிறது ஒரு 38 பால்ல தான் 50 ரன் அடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு அடிச்சு ஒரு 77 அப்படிங்கிற மாதிரி தோனியோட பர்த்டேக்கு ட்ரிபியூட் கொடுக்கிற மாதிரி தலபார ரீசன் அப்படிங்கிற மாதிரி செமையா கலக்கி போட்டாருங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிங்கு சிங்கை பத்தி நம்ம பேசி ஆகணும். ஸோ அவர் ஆனது ஒரு சின்ன கேமியோ தான். ஆனா 18 பால் 19 பால் பிடிச்சி ஆல்மோஸ்ட் 48 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கொடுத்தாரு. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. ஸோ அவரும் பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக கலக்கி கொடுத்துட்டாரு. ஃபினிஷிங் ரோலுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யங் இந்தியன் டீம் பேட்டிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னும் துருவ் ஜுரேல், ரியான் பராக், சாய் சுதர்சனுக்கு இன்னைக்கு கேப் கொடுத்தாங்க. ஸோ அதைத்தான் மறந்துடக்கூடாது. தமிழனுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் அவர் இறங்கக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை. அவர் அதாவது ரிங்கு சிங் உள்ள வரும்போது ஒரு 5 ஓவர் தான் பெண்டிங் இருந்துச்சு அப்படிங்கிறப்போ அவர் உள்ள வரதா கரெக்டான ஒரு சுச்சுவேஷன். ஸோ மேபி அடுத்த மேட்ச்ல பேட்டிங் ஆடுவார் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, அப்படியே கட் பண்ணா 234 ஹியூஜான ஒரு டோட்டலை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்தியன் டீம் இருந்தாங்க. ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஆன அந்த அதிரடி மாதிரியே தெரியலங்க. சும்மா நார்மலா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பெருசா அவங்க கிட்ட ஓப்பனிங் அப்படிங்கிறது சொல்லிக்கல. கேப்டன் சிக்கந்தர் ராஜா பார்த்தோம் அப்படின்னா 4 ரன்னுக்கு அவுட் ஆனாரு. ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக் விக்கெட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அபிஷேக் சர்மாக்கு ஓவர் கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. லிட்டில் பிட் ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி தான். ஆனா பவுலிங் அவ்வளவு சூப்பரா போடுவாருன்னு சொல்ல முடியாது. ஆனா ஐபிஎல்ல 2-3 மேட்சஸ் காப்பாத்தி கொடுத்திருக்காருங்க, மறக்கூடாது. அதை நம்பி தான் கொடுத்தாங்க. ஆனா அதுல கொடுத்த ரன்னை திருப்பி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஐ மீன் பேட்டிங்ல அடிச்ச ரன்னை திருப்பி வழங்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ 3 ஓவர்லேயே 36 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாரு. பரவாயில்ல, ஏன்னா சேஸ் பண்ண முடியாத ஒரு டார்கெட் தான். ஆனா இதுவே மெயின் மேட்சஸ்லாம் இப்படி பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். கேப்டன்சி மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ கில்கிட்ட இருந்து நம்ம இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அதை தொடர்ந்து ரவி பிஸ்னாய் அவர் எக்ஸ்ட்ரானரிங்க. இந்த ஒரு 11ல அவர் ஒரு கன் பவுலர் மாதிரி, ஒரு ரஷீத் கான் எப்படி ஆப்கானிஸ்தானுக்கோ ஸோ அந்த மாதிரி ரவி பிஸ்னாய் போட்டிருக்காப்ல. அண்ட் முகேஷ் குமாரை பொறுத்த வரைக்கும் சொல்லவே முடியாது. இந்த ஒரு லைனப்ல அவர் ஒரு ஸ்டார் பவுலர் செமையா போட்டாரு. அண்ட் மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். வாஷிங்டன் சுந்தர் தமிழ்நாட்டு பையன் லைட்டா எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. மற்றபடி விக்கெட்ஸும் எடுத்தாரு. அண்ட் ஆவேஸ் கான் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா செமையா போட்டாருங்க, பாராட்டி ஆகணும். அவர் தான் கொஞ்சம் கிட்டத்தட்ட எக்ஸ்பென்சிவா போகாம நார்மலா வந்துட்டு அந்த ஒரு கன்சிஸ்டன்டி அப்படிங்கிறத கொண்டு வந்தாரு. முகேஷ் குமார் கூட நல்லா தான் போட்டிருந்தாரு. ஆனா ஃபைனலா ஒரு போடுறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த கடைசி விக்கெட் போறதுக்கு முன்னாடி ஒரு 5+ நோ பால் அப்படிங்கிற மாதிரிலாம் போனதுனால தான் ஒரு 33 ரன் சம்திங் இன்னும் வந்தாரு. இல்லைன்னா அவரு ஒரு 20-22 அந்த ரேஞ்சில் தான் இருப்பாரு. அந்த கடைசி அவர் கொஞ்சம் பார்த்து போட்டிருக்கணும். ஸோ எனிவே கிட்டத்தட்ட 100 ரன் வித்தியாசத்துல இந்தியா ஒரு ஹியூஜான வின்னை கொண்டு வந்திருக்காங்க. போன மேட்ச் கேள்வி கேட்ட எல்லாருக்குமே ஸோ இன்னைக்கு பதிலடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அபிஷேக் சர்மா ஒன் ஃபார் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. கில் ஃபார்ம்ல இல்லாமையே இந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அவரு வந்துட்டார் அப்படின்னா கில், ருத்ராஜ் கைக்வாட், அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங் உண்மையாலுமே ஸ்கேரியா இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. சாய் சுதர்சன் இந்த லைனப்ல ஆட் ஆனதுக்கு அப்புறம் லிட்டில் பிட் கொஞ்சம் ஒரு பலமா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, ஆவேஸ் கான் நல்லா பண்றாரு. அண்ட் முகேஷ் குமார், ஆவேஸ் கான் இவங்க 2 பேர் தான் அந்த டியோ அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. எப்படி ஒரு பும்ரா அது மட்டும் இல்லாம ஸோ ஹர்தீப் சிங் இருந்தாங்களோ அந்த அளவுக்கு நான் கம்பேர் பண்ணல. பட் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. முகேஷ் குமாரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா
ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ரோல் பண்ண போறாருங்க. ஏன்னா லைன் அண்ட் லென்த் அப்படிங்கிறது வந்துட்டு சீம் பொசிஷன் பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து இந்த ஒரு சீரிஸ் வின் பண்றதுக்கு மெயின் பவுலரா இருப்பாரு அப்படிங்கிறதுலயும் மாற்றம் கிடையாது. குவாலிட்டியான ஸ்பின்னர், நம்மளுடைய பிஸ்னாயும் மறந்துடக்கூடாது. ஸோ ஓவராலா எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்களா? அபிஷேக் சர்மாவுடைய இன்னிங்ஸ் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாடியுடைய இன்னிங்ஸ் அண்ட் பவுலிங் யூனிட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.